அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். அபி கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுன்ற அளவுக்கு இருக்காங்க. இருந்தாலுமே கொடுக்கலான்னு போகும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கம்மா, இன்னும் இன்ஸ்பெக்டர் வரலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை முரளிகிருஷ்ணா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, ஓ இந்த அளவுக்கு வந்துட்டு அப்படின்றாங்க. நீ சைலண்டாக இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் மறுபடியும் ஏன் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கே தெரியல, எதுக்காக அந்த ராக விட்டு போக மாட்டேன்ட்டு நீ இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்குன்னு தெரியல அப்படின்னு மனசில் நினச்சிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே அது பாய் கால் பண்ணி, டி இது மாதிரி அபி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கா, சீக்கிரமா என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது, ஏதாச்சும் பண்ணு அப்படின்றாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஏட்டையை கால் பண்ணி, இங்கே பாருங்க அங்கே ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காள் அப்படின்றவானுவாங்க. ஆமானுவாங்க. அவளுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஹேமா இங்கே வாமான்றாங்க. நைட் டைம் ஆயிடுச்சு, பொண்ணுங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்தாலே சரிப்பட்டு வராது, அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்பமானுவாங்க. காலையில் வாமா, இன்ஸ்பெக்டர் இப்போ வரமாட்டாங்கன்னு. சரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அதையே எடுத்துக்கோங்கன்னு. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுறாங்க. அதுக்கப்புறம் அபி வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்புறாங்க. முரளிகிருஷ்ணா இப்போதான் சந்தோஷமா இருக்கு. அபி ஏன் அவனை விட்டு போக மாட்டேன்ட்டு இந்த அளவுக்கு நீ பிடிவாதமா இருக்கன்னு ஒண்ணுமே புரியல. அவனை அந்த அளவுக்கு நேசிக்கிறியா? பல முறை சொல்லியிருக்கா அவனை விட்டு போயிட்டு, ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்ட்டு சொல்லி முரளிகிருஷ்ணா கோபமா இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் உங்க ரெண்டு பேரும் பிரிக்காத, நான் ஓயவே மாட்டேன், உங்க ரெண்டு பேரும் பிரிச்சே ஆகும் நான் அப்படின்ட்டு முரளிகிருஷ்ணா வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் நினைச்சது நடக்கணும்னு எவ்வளோ போராடிட்டு இருக்கேன், ஆனால் நீங்க என்னடனா ஆளாளுக்கு இப்படியெல்லாம் இருக்கீங்கல்ல, கண்டிப்பா இது எப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அபி சோகத்தோடு வீட்டுக்கு வராங்க. அங்கே ராகவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா அதை பார்க்கும்போது அபிக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் எந்திரிச்சு, அபி என்னாச்சு, ஏன் முடிச்சுட்டு இருக்கன்னு. இல்லை ஒன்றும் இல்லை, என்னாச்சுன்னு கேட்கறதில்ல. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னுறாங்க. அதுக்கப்புறம் இல்லை ஒரு மாதிரியா இருக்கே, அதனால தான் கேட்டேன், நான் நல்லா தான் இருக்கணுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்குவாங்க. தூங்கும்போது அபியோடைய கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு தூங்குவாங்க. அபி கையை பிடிக்கலான்னு நினைக்கும் போது அப்போ அந்த டிவோர்ஸ் பற்றி நினச்சி பார்த்து உடனே அந்த கையை எடுத்து விட்டுருவாங்க. அபி இருந்துட்டு எப்படியாச்சும் அந்த ராஸ்கல் யார் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்து இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸில் இருக்காங்க. வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது அப்போ இன்ஸ்பெக்டர்ஸ் வராங்க. போலீஸ் வரதை பார்த்துட்டு, சார் கேஸில் நாங்கள் அப்போவே முடிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு அப்படின்றது யார், இவங்க தானுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கும். என்னது அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா சார், என்ன பிரச்சனைன்னு அவங்களுடைய புட்டிக்கில் இது மாதிரி தேவையில்லாத கேமரா செட் பண்ணி ஒவ்வொருத்தர ட்ரெஸ் மாத்திரத்தை தப்பாக இவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு அபி மேலே பழி போடுறாங்க. சார் அபி அப்படிப்பட்டவங்க இல்லைன்ட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இருந்துட்டு, இல்லை இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்றாங்க. போதும் நிப்பாட்டுங்க, நான் எந்த ஒரு தப்பு பண்ணலைன்னு சொல்லி அபி கத்துறாங்க. உடனே ராக அபி டென்ஷன் ஆகாதுன்னு. சார் வேற யாரும் தான் இது மாதிரி கால் பண்ணி எனக்கு மிரட்டினா, அபி என்ன சொல்லிட்டு இருக்கேன் ராக சொல்கிறாங்க. ஆமான்ட்டு அபி எல்லா உண்மைகளும் சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தன் கால் பண்ணி இது மாதிரி உங்களோட புட்டிக்கில் கேமரா வச்சிருக்கா, அதில் எல்லாமே இருந்துடுச்சு, நீ வீட்டை விட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை எல்லாருக்குமே போட்டு காமிச்சிடுவேன், இல்லை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னால், அதனால உனக்கு தெரியாதே நம்ம இன்ஸ்பெக்டரை பார்த்து மூவ் பண்ணலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அபி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பு பண்ணலன்னு அபி அழுகவும் ராக வந்துட்டு, அபி நீ எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாதன்ட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.